கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி மார்க் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேருந்து பார்க்கலாம். பஸ்காவை பலியிடும் நாள். ஏங்க சீடர்கள் யாருமே ஊருக்கு போகல? எல்லாருக்கும் குடும்பம் இருந்துச்சுல்ல, அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்களா ஆகலையா தெரில. ஆனால் அம்மா அப்பாவோடு போயிருக்கலாம்ல, பஸ்கா பண்டிகை கொண்டாட போயிருந்துருக்கலாம்ல. யாருமே போகலை, 12 சீடர்களும் போகலை. இயேசுவும் அம்மா மரியாளோடு போய் தம்பிங்களோடு போய் கொண்டாடுறதுக்காக போகலை. இல்லை, குழுவாக கொண்டாடுவார்களாம். இதுதான் பஸ்கா பண்டிகை சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு குழு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 10 பேர், 10லேருந்து 20 பேர் சேர்ந்து கொண்டாடுவாங்களாம். அதுதான் பஸ்கா பண்டிகை. அதனால தான் இயேசுவும் அந்த சீடர்களும் அந்த பண்டிகைக்கு அவங்க யாரும் வீட்டுக்கு போகாமல் அவங்க ஒன்றா சேர்ந்தே கொண்டாடிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரவேலில் எடுத்துக்கிட்டால் எல்லாம் குழுவாக சேர்ந்து கொண்டாடுவாங்க. 10லேருந்து 20 பேர் இருப்பாங்க ஒரு குழுவில். அந்த ஒரு வயசு ஆடை செலக்ட் பண்ணி அந்த கறி இருக்குல்ல, மட்டனை மாதுளம்பழம் குச்சி, இந்த மாதுளை மரம் குச்சி இருக்குதுல்ல, அதில் மாட்டி தீயில் நல்லா வாட்டி கசப்பான கீரை சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அந்த குழு 10-20 பேர் சேர்ந்த ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் யார் குட்டி பையனோ, யார் வயசில் சின்னவங்களோ அவங்க கேட்கணும். அது கொண்டாடும் போது எதற்காக இதை கொண்டாடுறீங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரி தான் பஸ்கா பண்டிகை. அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க, பெரியவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இதுதான் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் முறையாக இப்போ கூட இருக்குது. அதனால தான் இயேசு சீடர்களோடு, அது ஒரு குழு, அதனால் அவங்களோடையே சேர்ந்து கொண்டாடினார். உடனே சீடர்கள் கேட்குறாங்க, எங்கே போய் கொண்டாடுறது? யாருமே இவங்க வீட்டுக்கு போகல, எந்த சீடனும் வீட்டுக்கு போகல, இயேசுவும் போகல. எங்கே போய் கொண்டாடுறதுன்னா வீடு வேணும்ல. அதனால தான் இயேசு அட்ரஸ் கொடுக்கல, ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுக்கல. என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் தண்ணீர் எடுத்துகிட்டு போவான், குடத்தில் தண்ணி சுமந்துட்டு போவான், அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் போகும்போது, அந்த நகரத்துக்கு நீங்கள் போகும்போது, அந்த சிட்டிக்குள்ளே போகும்போது ஒரு ஆள் உங்கள் முன்னாடி வருவார். அவர் கையில் தண்ணீர் குடம் இருக்கும், சுமந்து கொண்டு போவான், அவனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டார். உடனே இவங்க போகும்போது கரெக்டாக அந்த மாதிரியே ஒரு ஆளை பார்க்குறாங்க, தண்ணீர் குடம் சுமந்து வருகின்ற அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இயேசு சொன்ன மாதிரியே அந்த அந்த அவருடைய எஜமான் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, இயேசு அனுப்புனார் எங்களை, அவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடணும், அதுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணின ரூம் எங்கே அப்படின்னு கேட்க சொன்னாருங்க அப்படின்னு இந்த சீடர்கள் கேட்டாங்க. அவன் அவங்க வீட்டில் மேல் மாடியில் ஒரு ரூமு, நல்ல கம்பளம் முதலானவைகள்லாம் விரித்து வச்ச ஒரு சூப்பரான ஒரு விஸ்தாரமான மேல் வீடு போட்டிருக்கு. நல்லா பெரிய வீடு, பெரிய ரூம் இருந்துச்சு. அதை கொடுத்துட்டான். இவங்க கடகடன்னு போய் பஸ்காவுக்கு வேண்டியதெல்லாம் ஆயத்தம் பண்ணாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. இவர் 12 பேரோட சேர்ந்து போயிட்டார். சீடர்களை கூட்டிகிட்டு தான் போனார். யூதாஸ் காரியத்தும் உள்ளே இருந்தாங்க, அப்பவும் கூட தான் இருந்தான். பண்டிகை கொண்டாடுறதுக்கு அவன் பிரதான ஆசாரியர்களோடு சேரலை, இவங்களோட தான் இருந்தான். இருந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த ரூம் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவும் சாப்பிட்டுட்ருக்காரு. திடீரென்று அப்பத்தை எடுக்கிறாரு. அப்பத்தை எடுத்து பிக்கிறார். எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இதை ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தை ஆசீர்வதிச்சுட்டு பிக்கிறார், உடைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இதை வாங்கி சாப்பிடுங்க, இந்த உடம்பு என் உடம்பு, இது என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அப்படி தான் மார்க் எழுதியிருக்காங்க. அப்புறம் பாத்திரத்தில் திராட்சை பழ ரசம் இருந்துச்சு, கிரேப் ஜூஸ் இருந்துச்சு. அதை சோத்திரம் பண்ணிவிட்டு, இது சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், அநேகருக்காக சிந்தப்படுகிற, நிறைய பேருக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய ரத்தம் இது ஒரு புதிய உடன்படிக்கை, இதை வாங்கி குடிங்க அப்படின்னு ஏசு கொடுக்குறாரு. இவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. அப்புறம் இது நவமான ரசம், இந்த நவமான ரசமாக நான் பானம் பண்ணுவேன், பிதாவுடைய ராஜ்யத்தில் நீங்களாம் வந்துடுவீங்கள, அந்த டைமில் தான் நான் குடிப்பேன், இதோடு குடிக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்கிறாரு. பஸ்கா பண்டிகை கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடுறாங்க, அவங்க இயேசுவையே ஏற்றுக்கலல்ல. ஆனால் பஸ்கா பண்டிகை அதுதான் லாஸ்ட்டு பஸ்கா பண்டிகை, அவ்வளோதான். அது கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா பஸ்கா என்பது ஆடு. அந்த ஆடு யார்? இயேசு. இயேசு பலியாயிட்டார். பஸ்கா பண்டிகை இனிமேல் தேவையே இல்லைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கல, அதனால இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் தான் பலியானார்ல, முடிஞ்சு போச்சு. பஸ்கா பண்டிகை ஒன்று இல்லவே இல்லை. இனிமேலேருந்து, அதாவது இயேசு பலியான நாள்லேருந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசமாய் இதை ஒரு கொஞ்சம் புதிய விதமான ஒரு பானமாக நம்ம பருகுவோம். நான் பருகுவேன், நான் குடிப்பேன் அப்படின்றாரு. இதுதான் உண்மை அப்படின்றாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் சோத்திர பாட்டை பாடுறாங்க, ஒலிவ மலைக்கு போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ கூட அவருக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட அழகாக தேவனை துதித்து பாடிட்டு தான் போகிறாருல்ல. எந்த சூழ்நிலையிலும் இயேசு பிதாவோடு சேர்ந்து தான் நடந்தார். நம்மளும் நிறைய பாடல்களை பாடணும். அவர் சோகமாக இருந்தார், பாட முடியாத அளவுக்கு தான் இருந்தார், ஏன்னா அவர் சாக போகிறேன்னு தெரியும். ஆனால் அப்போ கூட சோத்திர பாடல்லாம் பாடிட்டு தான் போகிறார். என்ன சூழ்நிலையிலும் நம்ம தேவனோடு விடாப்புடியாக இருக்கணும், அவரை சோத்தரித்து கொண்டே இருக்கணும், சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளால் அதில் எழுந்து நின்றுடலாம். அது நம்மளை பாதிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.